அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களுக்கு கழுத்து வலி, தலைவலி இருக்குதா? இதனால் அதிகமாக கோவமாகி உங்கள் கொலிக்குக்கிட்ட சண்டை பிடிச்சிடுறீங்களா? இதனால் அவங்க ஆப்போசிட்டாக உங்ககிட்ட பேசுகிறாங்களா? இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் மென்டார்ஷிப் தேவை. அப்போது நீங்கள் ஒரு நியாயமான முறையில் உண்மைத்தன்மையில் வேலை செய்வாங்க. ஆனால் உங்கள் கொலிக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஏனோ தானோன்னு ஒரு ஒர்க்கை பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் குறையிறப்ப உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஏன் இப்படி பண்ணினேன், இந்த டைமுக்குள்ளே இது பண்ணியிருக்கணுமில்லன்னு கேட்டால், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன், அதுக்காக நான் வரல, நீங்களே சம்பளம் கொடுக்குறீங்க, கம்பெனியே பேசாமல் இருக்குது, நீங்கள் யார் என்னை பேசுறதுக்கு இப்படின்னு கேட்குறப்ப உங்களுக்கு அங்கே ஆதங்கம் வரும். ஏன் இவர்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? இவங்களுக்கு சுயமாக சிந்திச்சு செய்ய தெரியாதா, இல்லை சொல்லி கொடுத்தது கூட செய்ய தெரியாதான்னு ஒரு ஆதங்கம் வரும். இது தொடர்ந்து இந்த நிகழ்வு உங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கழுத்து வலி வர்றாங்க, தலைவலி வராங்க, எனக்கு பாடி பெயின் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன் இவங்கெல்லாம் இப்படின்னு சொல்லி என்னால் வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீக்கெண்டில் இருந்தால் கூட எனக்கு திரும்ப அதுதான் வருது. இனி மறுபடி வீக்கெண்டு முடிஞ்சு ஜாயின் பண்ணால் இவங்ககிட்ட இன்னும் 5 நாளைக்கு நான் மறுபடியும் போராடணுமே அப்படின்னு அந்த தொடர் சிந்தனை தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குது. அப்போ இது போன்ற நபர்களிடத்த நீங்கள் எப்படி உங்களை தகாமிச்சுக்கணும், இவங்களுக்கு எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு தான் உளவியல் மென்டார்ஷிப் உங்களுக்கு தேவைப்படும். இது அட்வைஸோ, ஆறுதலோ, ஐடியாவோ, டிப்ஸோ கிடையாது. அப்போது உங்களோட எண்ணம், சிந்தனை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு முக்கியம், அவர்களுக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு அந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பீங்க, அவங்க டைம் பாஸ்க்காக வேலைக்கு வர்றவங்க. இது எல்லாம் புரிஞ்சுக்காமல் தெரிஞ்சுக்காமல் நம்ம போராடுறதுனால பிரச்சனை தீராது. நீங்கள் தகுந்த உளவியல் நிபுணர்கள், அதாவது ஒரு மென்டார்ஷிப்பை வைத்துக்கிட்டு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிறப்ப நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும், உங்கள் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இல்லைன்னா இது தொடர் பிரச்சனை ஆகிறப்ப தான் உங்களுக்கு அது தீர்க்க முடியாத நோயாக மாதிரி தொடர்ந்து டேப்லெட் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருது. பெரும்பாலும் இந்த மாதிரி வர்றப்ப ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய நெஞ்சடைப்பு அதிகமாகிடுது, மூச்சு திணறல் வந்துடுது, நெக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், என்ன மருந்து எடுத்தாலும் கேட்காது. அது மட்டும் இல்லாமல் இவங்கனால இயல்பு நிலையில் இருக்க முடியாது, தூக்கம் வராது, தொடர்ந்து தலைவலிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களோட எண்ணம், சிந்தனை ஒரு இடத்துல நிலையாக செயல்படுத்த முடியாமல் அதிகமான கோபங்கள் வெளிப்பட்டுட்டே இருக்கிறனால உங்கள் மேலேயே உங்களுக்கு வெறுப்பாயிரும். எதுக்கு எனக்கு இந்த வேலை, எனக்கு வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கும் கூட உங்களை தள்ளி விட்டுரும். இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கிற நம்மளுக்கே இந்த நிலைனா மற்றவர்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் மீதும் அதிகமான வெறுப்பு வர்றப்ப உங்கள் மேலேயும் கோபம் வரும். உங்கள் குடும்பச் சூழலையும் அதிகமாக இதை காமிக்க வேண்டியது இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பதட்ட நிலை வந்துடும், படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிரும், வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலை சுற்றல் வந்துடும். இதுக்காக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கூட ஒரு சிலருக்கு இதனால் வந்துடுது. இது தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிடுறாங்க. எப்போவுமே எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, என்னன்னே தெரியலன்னு சொல்லி தன்னோட பிரச்சனைகளை கூட வெளிப்படுத்த முடியாமல் சூழலுக்கும் கூட தள்ளி விட்டுருது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவி புரியுது, வழிகாட்டுதலாக செயல்பட்டுக்கிட்டு வருது.